நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் கசப்புத்தன்மை இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 15 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ணி நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா கிரேவி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இலகி வரும். வந்ததுக்கப்புறமேட்டு 3 டேபிள் ஸ்பூன் சக்தி முட்டை குருமா மசாலா இது போட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அளவு நீங்கள் ரெடி பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை வந்து சூடு ஆறணுன்னு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியமான பேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து குட் ஃபார் ஹெல்த். கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டு வந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த கசப்பு தன்மை